Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல இருக்கிற டிஷ்யூ பேப்பர் and கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டுக்கம்பி எடுத்துட்டு இந்த மொன பகுதியை இப்படி வளைச்சு விட்டுக்கோங்க. கட்டுக்கம்பில தான் பண்ணணுமான்னு கேட்டா இல்ல, நீங்க வந்துட்டு தொடப்பங்குச்சி இருக்குலையா அதுல கூட பண்ணலாம். உங்களுக்கு பார்க்கையில தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஷ்யூ ரோஸ் தான் பண்ண போறோம். வெறும் டிஷ்யூ ரோஸா அப்படினு கேட்டிங்கனா இல்லவே இல்ல. சோ ஃபைனலா பாருங்க இவ்ளோ அழகான ஒரு ரோஸ் வருது அப்படிங்கறத. கொஞ்சம் இந்த மாதிரி சுருக்கமா அப்படியே வந்துட்டு சுத்திக்கோங்க. நான் பண்ணத பார்க்கையில உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஓரங்கள்ல க்ளூ வச்சிட்டு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம். ஒயிட் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி இந்த பாட்டம் சைடுலயுமே நல்லா க்ளூ கொஞ்சம் வச்சிட்டு இந்த மாதிரி சுருக்கமா அப்படியே பிடிச்சிங்க அப்படினாக்க நல்லா ஒட்டிக்கும். அதுலயுமே உங்களுக்கு பிரிஞ்சிரும் அப்படினு ஃபீல் இருந்துச்சுனா இது போல லைட்டான கலர் நூல் எடுத்துட்டு சோ இதுல இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கோங்க. ஒரு கிரிப்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ரோஸோட பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நம்ம இந்த டிஷ்யூ பேப்பரை ரோல் பண்ணிருக்கோம். சோ இந்த ஓரங்களை வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்படியே சுருக்கி நல்லா இப்படி பிடிச்சுக்கோங்க. அழகா வந்துட்டு ஒட்டிக்கும். இது போலவே உங்களுக்கு எத்தனை ரோஸ் வந்து பண்ண முடியுதோ சோ அத்தனை ரோஸ் பண்ணிக்கோங்க. வெறும் டிஷ்யூ பேப்பர் தான் யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க டிஷ்யூ பேப்பருக்கு பதிலா நீங்க வந்து நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இத்தனை செஞ்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இதுல வந்து ஒரு ட்விஸ்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வேஸ்டான கேண்டில்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அது வந்துட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து அடுப்புல வந்து நான் வந்து தண்ணி ஹீட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு சின்ன டம்ளருக்குள்ளார போட்டு இந்த மெழுகுவர்த்தியை நம்ம வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள அந்த நூல் மாதிரி இருக்கும் இல்லையா, சோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வெளில போட்டுடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இது கூட நம்ம வீட்ல இருக்கிற வேஸ்டான குட்டீஸ் வந்து உடைச்சு போட்ட கிரையான்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்துட்டு அது கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திரும்பியுமே அந்த சுடுதண்ணில வச்சீங்க அப்படினாக்க நல்லா வந்துட்டு உருகி வந்துரும். இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். சோ திரும்பவுமே அந்த தண்ணிக்குள்ளேயே இந்த டம்ளரை வச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்க நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த டிஷ்யூ ரோஸ் வந்து இதுக்குள்ள அப்படியே டிப் பண்ணி வெளில எடுத்துற வேண்டியதான். எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ரோஸ் வந்துட்டு உங்களுக்கு வாடியே போகாது. அதுபோல கசங்கியும் போகாது. அந்த மாதிரி ஒரு ரோஸ் தான் இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம yellow கலர் crayons வந்துட்டு உள்ளுக்குள்ள சேர்த்ததனால நமக்கு yellow கலர்ல அழகான ரோஸ் வந்து கிடைக்குது. சோ உள்ளுக்குள்ள டிப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு குச்சி வச்சிட்டு பெட்டல்ஸ் வந்து அழகா எடுத்து விட்டுக்கோங்க. பார்க்கிறதுக்கு ஒரு ரோஸ் மாதிரி தெரியிற அளவுக்கு. இது போல yellow ரோஸ் வந்து எத்தனை உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. yellow பண்ணதுக்கு அப்புறம் இது கூட நீங்க வந்துட்டு ரெட் crayons போடிங்க அப்படினாக்க ரெட் கலரா சேஞ்ச் ஆகிடும். சோ அதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டு ரெட் ரோஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்தீங்கனாலே போதும். இப்போ நம்ம டிப் பண்ணி எடுத்த இந்த மெழுகு எல்லாத்தையுமே நம்ம கொஞ்ச நேரம் வந்து டைம் கொடுக்கணும் அது காயறதுக்கு. அது காஞ்சிடுச்சு அப்படினாக்கா இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். இது எந்த ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல தான் இருக்கும். நல்ல அழுத்தமாயிடும். உங்களால நசுக்க கூட முடியாது. சோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடும். சோ கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க அது காயறதுக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினாக்கா சோ இது வந்துட்டு கட்டுக்கம்பி எல்லாம் தெரியுது இல்லையா, அது எல்லாமே ஏதாவது ஒரு டேப் சுத்தி கவர் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா green கலர் டேப் இல்ல, சோ அதனால ஒரு black கலர் டேப் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு green கலர் பேப்பர் எடுத்துர்க்கேன். சோ இந்த பேப்பரை வந்துட்டு நம்ம அந்த ஃப்ளவரோட அந்த டெக்ஸ்சர் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படினாக்கா சோ இந்த மாதிரி ஒரு green டச் வந்து அந்த ரோஸ்ல இருக்கணும் இல்லையா, சோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு சோ நான் எப்படி கட் பண்றேனோ அது போலவே கட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. மிடில்ல வந்து ஒரு கட் கொடுத்திருக்கேன், சின்ன ஹோல் மாதிரி. இது வழியா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஃப்ளவர் ஸ்டிக் அப்படியே உள்ளுக்குள்ள விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒட்டி விட்டுடலாம். அப்ப பார்க்கிறதுக்கு நமக்கு அந்த ரோஸோட லுக் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும்.
இது போலவே மற்ற எல்லா ரோஸுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நான் தட்டி காமிக்கிறேன். செவுத்தில் எவ்வளோ சவுண்டு வருது பாருங்கள். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்பவே யூனிக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இன்றைக்கி நம்ம அழகான ரோஸஸ் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த ரோஸ் எல்லாமே என்றைக்குமே வாடி போகாது, அதுபோல் கசங்கியும் போகாது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டை அழகுபடுத்துங்க. உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட் இது நீங்கள் எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு லுக்கில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது போல் தினம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்கிறீங்க. நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பில் ஐக்கான் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.